சம்மர்ல வரக்கூடிய மிகப்பெரிய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் படரத்தாமரை, டீனியான்னு சொல்லுவோம் கிளினிக்கலா. இது வந்ததுன்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்க்க மாட்டீங்க, முதல்ல போய் ஒரு ஃபார்மசிஸ்ட்டை தான் பார்ப்பீங்க. அங்க அவங்க வந்துட்டு ஒரு க்ரீமை கொடுப்பாங்க, அது போட்டோன்னே அது போவாது, இன்னும் நிறைய இடத்துக்கு வரும். ஏன் வரும், எதனால வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன், பேசலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். இந்த படரத்தாமரை அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். வேர்வை நிறைய வர்றதுனால ஈஸியா இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்குள்ள போகலாம். இது நம்ம பாடியில இருக்கிற ஃபங்கஸ் கிடையாதுங்க, இது நம்மளுக்கு அந்நியமான ஒரு ஃபங்கஸ். இது நம்மளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம ட்ரீட் பண்ணி கண்டிப்பா வெளியேற்றியே ஆகணும். இது யூஸ்வலா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும். அதனாலதான் இதை ரிங் வர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அத்லெட்ஸ் ஃபுட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலா நிறைய விளையாடுறவங்களுக்கு இந்த பந்து வந்துட்டு காலில் படுறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னொருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு, அதனால அந்த அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் எங்க வேணா இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வரலாம், யாருக்கு வேணா வரலாம். குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள் யாருக்கு வேணா வரும். ஈவன் பிரெக்னன்சில கூட வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட பாருங்க. இதுல ஏன் இவங்களோட ரோல் ரொம்ப முக்கியம்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்த உடனே அது ஆன்டிஃபங்கல் கிரீம்ஸா இருக்கட்டும், டேப்லெட்ஸா இருக்கட்டும் கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, உங்களுக்கே உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாது. ஈஸியா நம்மளால இதை வெளியேற்றிட முடியும். ஆனா இதை விட்டுட்டு நீங்க போய் நார்மலா வந்து பக்கத்துல ஏதோ ஒரு ஃபார்மசில இருந்து வாங்கி ஒரு க்ரீமை போட்டீங்கன்னா மோஸ்ட்லி அந்த க்ரீம்ல ஸ்டீராய்டு இருக்கும். அது நீங்க போடும்போது போற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு வாரம் போட்டு இல்ல 2 வாரம் போட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா அப்படியே அதிகமா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்டீராய்டு இந்த ஃபங்கஸை வளர விட்டுரும், அழிக்காது ஃபுல்லா. ஏன் அந்த டைமுக்கு போற மாதிரி இருக்குன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் அது கம்மி பண்ணும், அதனால அது போற மாதிரி இருக்கும். விட்ட உடனே படப்படன்னு ஃபுல்லா வளர்ந்துரும். சரி வளர்ந்துச்சு அப்புறம் என்ன இருக்கு, சரி அதுக்கப்புறம் நான் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்துக்கிறேன், நான் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன், போயிட தானே போகுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அது வளர்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும், ஈஸியா மாத்திரைக்கு ரெஸ்பாண்டே ஆகாது. அதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஆகி கூட கம்மி ஆக மாட்டேங்குது அவ்வளவு சீக்கிரமா. ஏன்னா வர ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்கு. இதனாலதான் இந்த செயினை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க இப்போ வந்து ஸ்டீராய்டு வாங்கி போட்டுட்டீங்க, உங்களுக்கு ரெசிஸ்டண்டா அந்த ஃபங்கஸ் வந்துச்சுன்னா அதே ரெசிஸ்டண்டான ஃபங்கஸ் தான் இன்னொருத்தருக்கும் ஸ்ப்ரெட் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு வரும்போது அவங்க ஏர்லியரா போய் டாக்டர் பார்த்தாலும் அவங்களுக்கு சீக்கிரம் குணமாக போகிறது கிடையாது. ஸோ இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, உங்ககிட்ட இருந்து இது இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. உங்கள் வீட்லேயே இருக்கிற எல்லாரோட துணியுமே ஒன்றா துவைக்காம தனித்தனியாக துவைக்கணும். சுடுதண்ணியில் போட்டு துவைங்க. இன்சைட் அவுட் வெயில் நல்லா டைரக்டாக படுற மாதிரி காய போடணும். வீட்டுக்குள்ளே காய போட்டு ஃபேனை போட்டு போடக்கூடாது. அப்படி காயறதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபங்கஸை கொல்லாது, ஹீட் மட்டும் தான் அந்த ஃபங்கஸை கொல்லும். ஸோ வெயில டைரக்டா காய போடணும். அதனாலதான் துணி துவைக்கிறது கூட சுடுதண்ணில துவைக்கணும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், அதுவுமே சுடுதண்ணில குளிக்கணும். நீங்க ஒரே டவல் 2 வேளைக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்ப காலையில நைட்டு குளிக்கிறீங்கன்னா காலையில ஒரு டவல், நைட் ஒரு டவல் யூஸ் பண்ணுங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா அந்த டவலை வாஷ் பண்ணிட்டு டைரக்டா சன்லைட்ல காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அரிப்பு. நீங்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க நகத்துக்குள்ள அது போயிடுச்சுன்னா திரும்ப இன்னொரு இடத்துல நீங்க டச் பண்ணும்போது ஈஸியா அதுக்குள்ள போகும். சோ உங்களுக்கே ஒரு பேட்ச் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க நெயில்ஸை ஷார்ட் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு டச் பண்ணி சொரியாதீங்க. கிரீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா இமீடியட்டா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, சோ தட் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். அண்ட் உங்க சோப்ஸ், உங்க டவல் வேற யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. எங்க வீட்டுல 4 பேருக்கு இருக்கு, அந்த 4 பேரும் ஒரே சோப் யூஸ் பண்றோம். அதனால வந்துட்டு ஒரு சோப் வாங்கி 4 பேரும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா நோ. ஒருத்தருக்கும் ஒரு சோப் வாங்கி தான் யூஸ் பண்ணி அந்த சோப் மூலமா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க சோப் ஆகட்டும் டவல் ஆகட்டும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன் கோம்பு கூட ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தலையில அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹோல் பாடியில ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்குன்னா கூடவே உங்க சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா உங்க சுகர் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபங்கஸுக்கு அகெயின் சக்கரை ரொம்ப பிடிக்கும், அதனால அது நல்லா வளரும். அதனால தான் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைமில் நிறைய சுகர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான், இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் குணமாகிறதுக்கு. ஸோ பேக்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ், நிறைய சுகர் போட்ட ஐட்டம்ஸ், பேஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்க. ஏன்னா அகெயின் நிறைய லிப்பிட்ஸ் இருக்கும்போது இந்த ஃபங்கஸ் அகெயின் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுமே ரொம்ப முக்கியம்.
முக்கியம். அண்ட் உங்க நியூட்ரிஷன் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா சீக்கிரம் நம்ம பாடி ஹீலிங் ப்ராசஸ் பண்ணாது, ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால அது இருந்ததுன்னா அதையும் கரெக்ட் பண்றதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மேம் அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அது எல்லாமே ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆன்டி ஃபங்கல்ஸ், ஓரலாக இருக்கட்டும் டாபிக்கலாக இருக்கட்டும், நீங்கள் ஈஸியாக போய் வாங்கி போடுற மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி நாங்கள் சொல்லவும் முடியாது. ஆஸ் பர் கைட்லைன்ஸ், ஆஸ் பர் ரெகுலேஷன், ஆஸ் பர் நாங்களாம் டாக்டர் உண்மையாகவேனா நாங்கள் அதை சொல்லக்கூடாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் போய் உங்கள் டாக்டர் கிட்ட வாங்கி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே கையில் கொடுக்க முடியாதுங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவதும் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, பக்கத்தில் இருக்க ஃபார்மசிக்கு போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஸ்கின் அண்ட் ஹேரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.